வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ். வெளியூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரீங்களா? அதுவும் பகலில் வரீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே இப்போ வரைக்கும், அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்குமே திருவண்ணாமலையில் கடுமையான வெயில் நிலவி வருதுங்க. நிறைய பேர் பார்க்குறோம், சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வெறும் காலில் கிரிவலம் போகிறாங்க. அதுவும் அந்த தார் ரோட்டில் வெறும் காலில் கிரிவலம் போகிறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருவண்ணாமலை கிரிவலம் 14 கிலோமீட்டருங்க. கிரிவல பாதைக்கு உள்ளே நுழையும் போது மட்டும்தான் உங்களுக்கு 2 பக்கம் மரம் இருக்கும், கொஞ்சம் நிழலாவது கிடைக்கும். மற்ற இடம் எல்லாமே பஸ் ஸ்டாண்டு, கடை வீதி, இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து நெரிசலில் தான் நீங்கள் கிரிவலம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேப் போட்டுக்குங்க, அப்படி இல்லைனா காலுக்கு சாக்ஸ் போட்டுங்க. இன்னும் சொல்லப்போனால் பகலில் கிரிவலம் போகிறத தவிர்த்துட்டு மாலையிலிருந்து நீங்கள் கிரிவலம் போக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி போகும்போது உங்களுக்கு வெயிலின் தாக்கம் அவ்வளோவா இருக்காது. இந்த தகவல் வெளியூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு வர பக்தர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வெயிலின் தாக்கத்திலிருந்து